கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிறவர்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். வேதத்திலே அனனியா சப்பிராள் என்னும் தம்பதியினர் பரிசுத்த ஆவியினிடத்திலேயே பொய் சொல்லும்படி சாத்தான் அவர்கள் இருதயத்தை நிரப்பினான் என்று பார்க்கிறோம். வேறு சிலர் பொய் சாட்சிகளை சொல்லுவார்கள். தேவ பிள்ளையே, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் குடும்ப உறவுகளிடம் பொய் சொல்லாதிருங்கள். உங்கள் வேலையிலே பொய் சொல்லி உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துவிடலாம் என்று நினைக்காதிருங்கள். பொய்களை பேசுகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள் என்றார். இனி பொய் பேசுவதை விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே பொய் பேசுவதை விட்டுவிட்டு உண்மையாயிருக்க உதவி புரியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.